இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பிரசிடென்ட் சண்முகம் சார். சார், இது சம்பந்தமான பதில்களை நீங்க வந்து சொல்லுங்க சார். கலெக்டர் ஐயா வணக்கம். வணக்கம். மாண்புமிகு கலெக்டர் ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நான் பதவிக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாயத்துல பாதிக்கு மேல தெரு விளக்கு எரியாமையே இருந்துச்சு. பஞ்சாயத்து பிரசிடென்ட் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நம்ம பொதுப்பணித்துறையோட உதவியோட கிட்டத்தட்ட 90% தெரு விளக்குகள் இன்னைக்கு பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட். அதுக்கான ரிப்போர்ட் தோர்கியா. முதியோர் பென்ஷன், பெண்கள் உரிமை தொகைண்டு தகுதி உள்ளவருக்கு கிட்டத்தட்ட நம்ம பஞ்சாயத்துல 97% பேருக்கு உதவித்தொகை உடனடியா வழங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம்யா. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அதோட ரிப்போர்ட் தோர்கியா. வீட்டுக்கு ஒரு குடிநீர் கனெக்ஷன் திட்டத்துல கிட்டத்தட்ட 85% வீடுகளுக்கு குடிநீர் வைப்பு கனெக்ஷனை கொடுத்துட்டு இருக்கோம்யா. சரி சரி. அடுத்த ஆண்டுக்குள்ள மீத இருக்கிற 50 வீடுக்கு இந்த கனெக்ஷனை ஏற்பாடு செய்யணும்ட்டு முழு முயற்சியோட ஈடுபட்டு இருக்கேன். அதை கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடும்யா. வெரி குட், சிறப்பா செஞ்சு முடிங்க. அடுத்ததாக நம்ம பஞ்சாயத்துல 5 புதுசா குடிநீர் மேல்நிலை தொட்டிகள் கட்டி அது ஐயா கையாலேயே திறந்து வச்சிருக்க. ஐயாக்கு அதை பத்தி நல்லா தெரியுங்க. அடுத்ததா இது இப்போ நம்ம பஞ்சாயத்துல இருக்க பெரிய பிரச்சனை என்னண்டா அது இந்த குப்பை மேலாண்மையும் பாதாள சாக்கடை திட்டமும் தான்யா. அதுவும் ஒரே வருஷத்துல சரி பண்ணோம்ட்டு முழு முயற்சியோட ஈடுபட்டு இருக்கான். அதுக்கான வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்கான். நம்ம பஞ்சாயத்துல இருக்கிற எல்லா அரசு துறையினருக்கும் முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன். ஏன்னா இப்ப நான் சொன்ன எல்லா திட்டத்துக்கும் அவங்களுடைய உதவி இல்லாம நம்ம எதையும் செஞ்சிருக்க முடியாது. விடாம உழைச்சிட்டு இருக்கோம்யா. ஆனா இந்த உழைப்பு பத்தாது, இன்னும் தீவிரமா உழைக்க வேண்டியது இருக்கு. அடுத்த ஆண்டு கல்வி மேலாண்மையில கவனம் செலுத்தணும் இருக்கோம். நம்ம பஞ்சாயத்துல ஒரு பட்டதாரி கூட இல்லாத வீடே இருக்க கூடாதுன்ட்டு அதுக்காக முழு முயற்சியோட ஈடுபட்டு இருக்குமையா. அதே மாதிரி சுகாதாரத்திலையும் ஒரு முன்னோடி பஞ்சாயத்தா கொண்டு வரணும்ன்றதுல முழு முயற்சியோட ஈடுபட்டு இருக்கான். வெரி குட். ஒரு முக்கியமான வேண்டுகோள் ஐயா கிட்ட கேளுங்க. என்னண்டா நான் சொன்ன மாதிரி வெறும் 85% வீடுகளுக்கு தான் நம்ம குடிநீர் திட்டத்துல ஏற்பாடு செஞ்சிருக்கோம். எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் போய் சேரணும்டா. அதுக்கான பண ஒதுக்கீடு இன்னும் வந்து சேரலிங்கயா. அது ஐயாவுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 6 கிராமத்துக்கு ஒரு அரசு பேருந்து விடணும்ட்டு ஐயா கிட்ட கோரிக்கை வச்சிருந்தோம். அதுவும் இன்னும் நிறைவேறலிங்கயா. இதெல்லாம் ஐயா நிறைவேற்றி கொடுத்தீங்கடா கண்டிப்பா நம்ம பஞ்சாயத்து நம்ம மாவட்டத்துல மட்டும் இல்லைங்கயா, நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு உதாரணமான பஞ்சாயத்தா விளங்கும்ட்டு நான் நிச்சயமா உறுதியா சொல்லுதையா. அதுக்கு தேவையான ரிப்போர்ட்லாம் இதுல இருக்கீங்க ஐயா. பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் சாங்ஷன் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம ஊருக்கு நல்லது நடக்குமியா. சரிங்க சார், பண்ணிடலாம். பினான்சியல் சப்போர்ட்லாம் இல்லாமையே நீங்க செஞ்சிருக்கிற வேலையெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் பிரசிடென்ட் சண்முகம். நான் உடனே உங்களுக்கான ஃபண்ட்ஸை சாங்ஷன் பண்றேன். சந்தோஷமியா, சந்தோஷமியா. நீங்க வேலையெல்லாம் நிறுத்த வேண்டாம், கண்டினியூஸா வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க. சந்தோஷமியா. நெக்ஸ்ட் வீக்கே உங்களுக்கான ஃபண்ட்ஸை நான் ரிலீஸ் பண்ண சொல்றேன். ரொம்ப சந்தோஷமியா, ரொம்ப சந்தோஷம். நல்லது மிஸ்டர் சண்முகம். ரொம்ப நன்றி. நன்றி. ஐயா கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். என் தங்கச்சிக்கு இன்னைக்கு வளகாப்பு நடந்துகிட்டு இருக்கு. அதுல கலந்துக்கிட்டேன். ஐயா மீட்டிங் ஏற்பாடு பண்ணதுனால தான் அங்க போக முடியல. நீங்க கிளம்புங்களா? போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. வாங்க. இல்ல பரணி, இன்னும் ஒரே ஒரு தரம் கால் பண்ணி பாருங்க, என்ன சொல்லுதான்னு பார்ப்போம்.
ஏடி என்னடி என்னாச்சு? மா இவ்ளோ நேரமா ரிங் போச்சு, இப்ப திடீர்னு ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. என்னவோ வாய் அடைச்சிங்களே. இப்ப பாருங்க, போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானே என்ன அர்த்தம்? இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது அதானே அர்த்தம். அதுக்குதான் கலெக்டர் மீட்டிங்னு காது குத்து மீட்டிங்னு ரீல் விட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க வராம இருக்கிறதுக்காக தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு உங்களை மட்டும் அனுப்பி வச்சிருக்கேன். பார்த்தாலே தெரியலீங்களா? இல்ல, எனக்கு தெரியும். எங்க அண்ணல என்ன விட்டு கொடுக்காது. நிச்சயம் எங்க அண்ணன் வந்துரும். கிழிச்சானே. அப்பா எதுக்காக கர்ப்பிணி பொண்ணை கண் கலங்க வைக்கிறீங்க? நிச்சயமா வரேன்னு சொன்னா கட்டாயமா வருவான். நீங்க சும்மா இருங்க. இல்ல பரணி, எதுக்குல சும்மா இருக்கணும்? என் தம்பி அவன் பண்ண கூத்தல்ல சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோ இங்க இருக்கு பஞ்சாயத்து ஆபீஸ், அங்க இருந்து பொடி நடைய நடந்து வந்தா கூட இந்நேரம் வந்து சேர்ந்திருக்கலாம்ல. எங்க அவன்? இப்ப வரைக்கும் அவன் வரலன்னா என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்றது? பத்தாத்துக்கு போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு சொல்ற. அத்தை தயவு செஞ்சு நீங்க சும்மா இருங்க. தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க. நான் தலையிடாம கடைசி நேரத்துல அவன் புத்திய காட்டிட்டான்ல. இல்ல முத்துப்பாண்டி வளர்ந்து கட்டவனே இப்ப என்ன சொல்லுதே? அதாவது அவனுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்ல. தங்கச்சியாவது ஒன்னாவது அவனுக்கு அவன் கௌரவத்தை தானே முக்கியமா பார்க்க. அதான் அவன் இங்க வராம இங்க ஓடிப்பான். ஏம்ல இசக்கி, என்ன ஆறு புரிஞ்சுக்கலனாலும் நீ என்ன புரிஞ்சுக்கிடுவேன்னு எனக்கு தெரியும்ல. என்னை மன்னிச்சிடல.